கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட குருநாதர் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன மகாகாலை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த பதிவில் நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். கூடாத கிரக சேர்க்கை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அவரோட மகரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சேர போகிறார். அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகிறது. அது எப்பொழுதுன்னு கேட்டால் மார்ச் மாதம் 14/3/2024 ஏப்ரல் மாதம் 22/4/2024 வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 38-30 நாட்கள் அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தனால பொதுவாக என்ன நடக்கும், என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருக்குது. சனி செவ்வாய் சேர்ந்தால் பிரிவு ஏற்படும். அது பிரிவுன்னா உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு நாட்டாக கூட பிரிவு வரலாம், சண்டை வரலாம், பிரிவு வரும், வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு, இப்படிலாம் பிரிவு வரும். பிரிவு கண்டிப்பாக ஏற்படும். அது மேக்ஸிமம் டைவர்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி இருப்பது பிரிஞ்சால் டைவர்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அது இப்போது அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது, டைவர்ஸ் ஆனவங்க ஜாதகம் பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்க்கையும் சனி செவ்வாய் பார்வையும் கண்டிப்பாக இருந்ததை நான் பார்த்தேன். இது என்னுடைய அனுபவம். கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இந்த ஜாதகத்தை பார்த்து நான் சொந்தமாக திருமண தகவல் வச்சுருக்கேன். அதனால தான் என்னால் பார்க்க முடியுது. என்னால் உங்களுக்கு இந்த அனுபவத்தையும் சொல்ல முடியும். அப்போ நிறைய விவகாரத்தை பெற்றவங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்க்கை கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் அப்போ பிரிவு தான், பிரிவு ஏற்பட போகும். அப்போது நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போவாங்க, நாடு விட்டு நாடு போவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னா நாடு விட்டு நாடு கடத்துவாங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். அது மாதிரி இப்போது நாடு விட்டு நாடு நிறைய பேர் போவாங்க. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். கண்டிப்பாக இது நடக்கும். இது இல்லாமல் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது செவ்வாய் போர் படை தளபதி அப்படின்னு சொல்ல போகிறார். போர்க்குணம் தான் இருக்கும் அவருக்கு. எப்பவுமே இருந்தாலும் சண்டை தான், 1 2 1 பார்த்துடணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆக்ரோஷமானவர், நீதி நிலைநாட்டுபவர், நேர்மை, சத்தியம் இதெல்லாம் பார்ப்பார். அப்போது இந்த 2 பேரும் சேரும்போது அந்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நன்மை நடக்க போகுது, தீயவர்களுக்கு கண்டிப்பாக இடமில்லை. அப்போ தண்டனை பெற்றவங்களாம் வேறு இடம் மாற்றுவாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கைதிகள் இங்கே சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் சேர்ந்த அந்தமான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் சிறை, பெரிய சிறை இருக்கிறதுலே. அங்கே போய் அது ஒரு தீவு தான், அது அந்தமான்ற ஒரு தீவு தான். அந்த தீவு நடுவில் இருக்கிற சிறையில் வச்சுருவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்போ ஒரு சில இப்போயும் நடந்து தான் இருக்குது. இருந்தாலும் அப்போலாம் முன்பு காலத்துலலாம் நிறைய நடக்கும். அந்தமானில் கொண்டு போய் வச்சுருவாங்க கடுமையான குற்றம் செஞ்சவங்களை. இதெல்லாமே தான் இப்போது நடக்க போகுது. ஏன் இப்படி சொல்லிட்டு வரேன்னா, இப்போ அந்த காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு. இந்த சனி செவ்வாய் செயற்கையாக இருக்கும்போது வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி போர் மூழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. போர்னாலே வாக்குவாதங்கள், அப்படி வாக்குவாதம் முட்டினா தான் சண்டை சட்டுன்னு வந்துடாது. வாக்குவாதம் முட்டினால் வரும். வாய் வார்த்தை பேசும்போது சண்டை, கோபம் அது மூலிமா சண்டை வரும். இது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் சரி, கலைத்துறையில் நிறைய பிரிவு ஏற்பட போகிறது. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, போர் குணமாக பார்ப்பாங்க, நல்ல வார்த்தைகள் வராது. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போது கடைசியில் முடிவு நல்லன்மையாக தான் வரும். அது இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறேன். அது பரிகாரங்கள், இறை வழிபாடு பண்ணும்போது முடிவு சுகமாக தான் இருக்கும். அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எல்லா வகையான பிரிவுகளையும் ஏற்படுத்தும். சண்டை சச்சரவு உண்டு பண்ணும். போர்க்குணம் கொண்டு யாரையுமே இருக்க செய்யும். இது மாதிரிலாம் பண்ணும். ஒருத்தருக்கு போர்க்குணம், சண்டை குணம் வந்துட்டாலே அவங்க தன்னை மீறி இருப்பாங்க. வக்ரம், கிரகங்கள் வக்ரம் பெறுன்னு சொல்கிறோம் இல்லையா, மனுஷன் கூட வக்ரம். எப்போ வக்ரம் பெறான், ஒரு தன்னிலை மறந்துருக்கும் போது, ஒரு தவறான போதைக்கு அடிமையாகும் போது, அப்போது கண்டிப்பாக அவன் வக்ரம் பெற்றுவேன், வக்ரமாக இருக்கான் பாரு அப்படின்வாங்க. அவன் தேவையில்லாமலாம் செய்வான். மனுஷனுக்கு உண்டான குணம்லாம் அவனுக்கு இருக்காது. அதெல்லாம் போயிடும், மறந்துடுவான். அப்புறம் அந்த அவனோட அந்த போதை, அந்த
கெட்ட பழக்கங்களும் போன பிறகு அவன் திருப்பி நல்லவனாக இருப்பான். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, வறண்ட பயிருக்கு வந்து வறண்ட வானம் அப்படி சொல்லுவாங்க, மழை பெய்யாமல் இருக்கும். வறண்ட வானம் ஏற்பட்டு பயிர்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதில் வந்து நெற்பயிர் முக்கியமாக காப்பாற்றப்படணும். இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த சிவன் மலையில் உள்ள ஆண்டவன் பட்டியில் நெல் தான் வச்சுருக்காங்க. அது வந்து முன்னாடி தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த நெல் வச்சுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெற்பயிர்னா எல்லா வகை பயிரும் தான், எல்லா வகை பயிரும் வைக்க முடியாது. நெல் தான் எல்லாத்துக்குமே உரிய பயிர். மற்ற பயிரெலாம் வந்து சாப்பிட்லாம், ஆனால் எல்லாருமே அரிசி சோறு தான் முக்கியமாக சாப்பிட்றது. அப்போ அந்த நெல் வச்சுருக்காங்க. அதுக்கு எதுனா காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வரப்போகுது. அப்போது அந்த நேரத்தில் தானியம் விளைச்சல் குறைச்சலாக இருக்கும். அரிசி விலை பயங்கரமாக ஏறும், கண்டிப்பாக ஏறும். நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன், அரிசி விலை ஏறும், கடும் பஞ்சம் பட்டினி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னா காலகட்டமாக தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்க போகுது. அப்போது பயிர்கள் அழியும், விலையேற்றம் ஏற்படும், நெற்பயிர் விலையேற்றம் ஏற்படும், அரிசி நிறைய விலைவாசியில் அதிகமாக இருக்கும். இப்போ கூட அரசாங்கத்தில் குறைச்ச விலைக்கு சொல்கிறாங்க, இருந்தால் கூட அது பெரிய சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் அது கொடுக்கணுன்ற முடியாது போயிடும். அதனால இதை வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இது வந்து பதுக்கப்படும், நெற்பயிர் வந்து பதுக்கப்படும். அப்போது வந்து அதை வந்து 1க்கு 2 வைப்பாங்க, பிளாக்கில் வைப்பாங்க. இப்படி தான் நடக்க போகுது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் இதெல்லாம் இந்த பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். பஞ்சம் பட்டினி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உஷாராக இருந்துக்கணும். அதுக்காக வாங்கி சேர்த்துடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கணும். அதனால் போர்க்குணம் இல்லாமல் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் 12 ராசிக்குள்ளான பலன் நான் இப்போ சொல்ல போகிறேன். விருச்சிக ராசி நேயர்கள் தான் சொல்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போது இந்த கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகுது. அதுக்குண்டான பலாபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். உங்கள் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி செவ்வாய் சேர்க்கை அர்த்தாஷ்டமம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல தான் சேர்க்கை ஏற்பட போகுது. அப்போ 4ஆம் இடத்துல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன் ஏற்படும், அதை எந்த பரிகாரத்தினாலையும் இறை வழிபாடு நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அப்படி பார்க்கும்போது 4ஆம் இடம்ன்றது ஒரு வண்டி வாகனங்கள், வீடு மனை, சொந்த பந்தங்கள், உறவுகள், நட்புகள், இதெல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள். தன்னுடைய உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சொல்லுது. அப்போ இந்த சுமாரி நேரத்தில் இந்த 4ஆம் இடம்ன்றது போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். அப்போ பார்த்திங்கன்னா வீடு கட்டி பாடியில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்கும். அதுக்குண்டான வழிகள் இல்லாமல் இருக்கும். வீடு கட்ட ஆரம்பித்தாலும் பிரச்சனைகள் வந்து நிற்கும். இடம் வாங்கி போட்டுருந்தாலும் அது பிரச்சனைகள் வந்து நிற்கும். வண்டி வாங்கினாலும் புதுசாக வண்டி வாங்கியிருப்பீங்க, அது அடிக்கடி ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். என்னடா அது புதுசாக தானே வாங்கணுமே அப்படின்னு பார்த்தா அதுக்குண்டான நேரங்காலம் இப்போ வந்திருக்கு, அதனால் அது ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு யார்கிட்ட கொடுத்துருவீங்க, அவங்க எடுத்துன்னு போய் அந்த வண்டி ஏதாவது பண்ணிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும், எதிர்பாராமல் விஷயங்கள்லாம் நடக்கும். அது வந்து ஒரு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயமா இருக்கும். அதுதான் முக்கியம். அதனால் நீங்கள் தான் அது அடுத்தவங்களை நம்பி எதுவுமே ஒப்படைக்கூடாது. நீங்கள் உள்ள காலகட்டங்களில் அடுத்தவங்களை நம்பி அது வீடு மனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொந்த வண்டி வாகனங்கள் இருந்தாலும் சரி, இது மாதிரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நலம் பெற்று வாழ்வீர்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இறை வழிபாடு பண்ணும்போது என்னென்னு பண்ணுவீங்க கேட்டிங்கனாக்கா, நீங்கள் நல்லா கேட்டுங்க, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயுடைய ராசி அதிபதி செவ்வாய் தான். அப்போ முருகர் வழிபாடு கண்டிப்பாக வந்தது. முருகர் வழிபாடில் நல்லா கேட்டுங்க, வைத்தியநாத ஈஸ்வரர், வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க முருகர், மருத்துவ குணம் கொண்ட முருகர்னு சொல்ல போகிறார், அவர் வணங்கலாம். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த 6படை வீடு முருகர் இருக்கா இல்லையா, அந்த 6படை வீடு முருகரில் பழமுதி சோலை அப்படின்னு ஒரு முருகர் ஸ்தலம் இருக்குது. அங்கே போய்ட்டு வழிபட்டு வரலாம். அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா உடலில் அங்கே வந்து நூபுர கங்கைன்னு ஒரு கங்கையுடைய நீர்வீழ்ச்சியே இருக்குது. அங்கே வந்து தீர்த்தமாக கொடுக்கப்படுது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வரலாம். இந்த விருச்சிக ரொம்ப அருமையான இடமா அது அமைஞ்சிருக்கு. அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு வச்சுக்கலாம். சனிக்கிழமையில் வந்து பெருமாள் வழிபாடு வைக்கலாம். பெருமாள் வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தன்வந்திரி பகவான், நல்லா கேட்டுங்க, தன்வந்திரி பகவான் பெருமாளுடைய அம்சம் தான் அவர். பார்க்கடல் கரைஞ்சி திருப்பார்கடல் கலைஞ்சப்போ கடைந்து வரும்பொழுது லக்ஷ்மியுடன் வந்தவர் தன்வந்திரி பகவான். அந்த தன்வந்திரி பகவானை வழிபட்டு வரலாம். பெருமாள் கோயிலில் பெரும்பாலும் இருப்பாங்க, தனியாக சன்னதி கொண்டு இருக்காங்க, அவங்கள நீ வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லிட்டு வரலாம், உபாசனை பெற்று வரலாம். எந்திரங்கள் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி இந்த காலகட்டத்தில் வாங்கி வச்சு நீங்கள் அதை பயன்படுத்தி வரலாம். இது மாதிரி நேரங்களில் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்திர வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் சொல்கிறியா, அதெல்லாம் ரொம்ப கை வந்த கலையாக இருக்கும். அந்த ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த மாந்திரியத்தில் இருப்பாங்க. இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் எப்போயுமே ஒரு கெட்ட நேரம் வரும்போது, இந்த மாதிரி காலகட்டங்கள் ஏற்படும் போது எந்திர வழிபாடு உகந்தது. அது எந்திரம் ஸ்ரீசக்கரமாக இருக்கலாம், ஒவ்வொரு தெய்வங்களுடைய எந்திரங்களாக இருக்கலாம்,
அது மாதிரிலாம் இருக்கலாம். ஒரு இப்போ வீடு இதை சொன்னேன் இல்லையா, கட்டி முடிக்காமல், அப்போ ஒரு வாஸ்து யந்திரம் கொண்டு வந்து வைக்கலாம். அப்போ அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். பரிகாரம் வந்து நிவர்த்திக்கு தானே செய்யப்படுது. இப்போது நடக்க போகாதுன்னு தெரியுது, அப்போ நடக்கணும்னா அதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம டாக்டர்கிட்ட போனால் மட்டும் போதாது, அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா தானே குணமாகும். அதே மாதிரி தான் பரிகாரங்கள் செஞ்சால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரணும். தான தர்மங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, நீண்ட நாள் நோய்வாய்ப்படுத்த படிக்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் சரி வீட்லேயும் சரி, வீட்டில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க, படுத்த படிக்க இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணணும். அவங்களுக்கு உதவி பண்ணாக்கா உங்களுக்கு எப்படிப்பட்ட கடுமையாக இருந்தாலும் கொஞ்சம் நல்பலன் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நன்மை செய்கிறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மணி கொண்டு வரலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்னா அவங்கள்ட்ட சொல்லி அவங்களை கொண்டு போய் பார்க்க வச்சு அவங்கள படுத்திருந்தவங்களை நடக்க வச்சிடலாம். இல்லை ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருப்பாங்க, அவங்கள போய் பண்ணலாம். அவங்களுக்கு நிறைய செலவு ஏற்பட்டுருக்கும், அது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். இல்லைன்னா கை காட்டி விடலாம், 4 பேர்கிட்ட டொனேஷன் மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை, நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் முடியும். அதுதான் உண்மை. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சேவையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை கண்டிப்பாக தீரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் சகோதர வகையில் நீங்கள் கண்டிப்பாக இணக்கமாக இருக்கணும். அவங்களோட ஒத்து போனால் நல்லது. அவங்க தான் இந்த காலகட்டத்தில் உதவி பண்ண போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து நிற்பாங்க. அப்போது அதன் பயன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அந்த பூமியால் விளையக்கூடிய பொருட்கள் மூலியமாகவும் கட்டிடங்கள் வகையில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட போகுது. இது இல்லாமல் வந்து மழை நீர் சம்மந்தப்பட்டது, அதில் இருக்கிறவங்க நீர் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கவங்க எல்லாமே முன்னேற்றம் அடைவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இதெல்லாமே இந்த பரிகாரம், இந்த தானம் பண்ணும்போது தான் நடக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் கவனமாக நடத்தின்னு போகணும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பின்பற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நகர்த்தி நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று நீ வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவரையை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகிர் பரிபூர்ணன் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.